ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி தோசைக்கு அரிசி நல்லா கிரைண்டரில் அரைஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு தக்காளி விழுது இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்திருந்தால் தக்காளி தோசை நல்லா கலராக சூப்பராக இருக்குங்க. இது தண்ணியாக ரவா தோசை மாதிரி தான் ஊற்றுவோம். உங்களுக்கு திக்காக ஊத்தாப்பம் மாற்றி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அலசி மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இது ஒரு நிமிஷம் அரைஞ்சா போதும். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. தக்காளி தோசைக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி நல்ல பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தோசை மாவு அரைக்க தேவையான உப்பு, சிகப்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிகப்பு மிளகாய் கூட போட்டு அரைக்கலாம். தக்காளியோட புளிப்பே போதும் அப்படின்னா இந்த அளவுக்கு புளி சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு புளி சேர்த்து நம்ம தக்காளி தோசை செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் நான் இந்தளவுக்கு புளி சேர்த்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவேங்க. தண்ணி ஊற்ற வேணாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே அது நல்லா அரைச்சிடலாங்க. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி தோசைக்கு பச்சரிசி 1 கப்பு, புழுங்கல் அரிசி 1 கப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உளுந்து இல்லாமல் வெறும் அரிசியை மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் உளுந்து சேர்த்து செஞ்சோம்னா தோசை நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இப்போ இது ஒரு 3 மணி நேரம் கழுவிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் இந்த தக்காளி இதை மிக்சியில் போட்டு அரைச்சதை 2ஆக ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேங்க. இந்த தோசை அரைச்ச உடனேயும் ஊற்றலாம், புளிக்க வச்சும் ஊற்றலாம். தக்காளி தோசைக்கு மாவு நல்லா அரைச்சி வச்சாச்சுங்க. தக்காளி விழுது சேர்த்து நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிட்டோம். அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம். பத்தலைன்னா தாராளமாக எப்போ வேணால் சேர்த்துக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ரவா தோசை மாதிரி நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் காரம் சேர்த்ததுனால நாம் அப்படியே அரைச்ச உடனே ஊற்றிக்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் புளிச்சா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் நல்லா புளிக்க வச்சு அப்புறம் தான் ஊற்ற போகிறேங்க. ஊற வைக்கும்போது நான் அரிசி உளுத்தம்பருப்பு மட்டும் சொன்னேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் அங்கங்கே கருப்பாக தெரியறதுக்கு காரணம் நான் கருப்பு உளுந்து சேர்த்ததுனால நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளை உளுந்து சேர்த்திக்கலாம். இல்லாட்டி உளுந்தே சேர்த்தாமல் பச்சரிசி புழுங்கல் அரிசி மட்டும் சேர்த்து கூட தோசை ஊற்றிக்கலாம். எப்படி செஞ்சாலும் தோசை வரும். உளுந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தோசை. இப்போ இது நல்லா புளிச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாங்க. தக்காளி தோசை மாவும் நல்லா புளிச்சு வந்துருச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதையும் இதை சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பெல்லாம் போடுறது நம்ம விருப்பம்தான். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் அதை சேர்த்திக்கலாம். எண்ணெயில் கடுகு தாளித்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இல்லை உங்களுக்கு இப்படியே திக்காக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ தண்ணியாக தான் ரவா தோசை மாதிரி ஊற்றி காமிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை இதெல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தாராளமாக எவ்வளோ வேணால் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாங்க. தோசைக்கல் சூடாக இருக்குங்க. தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரெகுலராக நம்ம ரவா தோசையெல்லாம் ஊற்றுவதில்ல, அந்த மாதிரி நேற்று கரைச்சி தான் இப்போ நான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தோசை வேகட்டும். நீங்கள் 1 சைடாகவும் எடுத்துக்கலாம். 1 சைடாக எடுக்கிறதான நல்லா டைம் கொடுத்து எடுத்துக்கோங்க. 2 சைடு திருப்பி போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இது வேகட்டும், பார்க்கலாம். தக்காளி தோசை நல்லா வெந்துடுச்சுங்க. 1 சைடாக எடுக்கிறதா இருந்தால் இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், செம ரோஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம தண்ணியாக கரைச்சதுனால இந்தளவுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றுறதுனாலும் நல்லா டைம் கொடுத்து எடுத்திங்கன்னா இதே மாதிரி ரோஸ்ட்டாகவே வரும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தோசை வெந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மாங்காய் தொக்கோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது கூட, எதுவுமே இல்லைன்னா இட்லி பொடி கூட தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தயிர், ஆனியன் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.